சரிண்ணா. இங்கே என்னென்ன அம்பாள்ரா இருக்கா? நம்ம கோயிலில் வந்து பிரதானமாக இருக்க முடியும் மாதிரியும் வாராகி அம்மனும் இருக்காங்க, சிவன் இருக்காங்க, துர்க்கை தட்சிணாமூர்த்தி அவங்க இருக்காங்க. நம்ம கோயில் வந்து வளையம் கிராமத்தில் சௌராஷ்டிரா கட்டியில். நம்ம மதுரையிலேருந்து எப்படி இந்த கோயிலுக்கு வரணும்? மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காரியாப்பட்டி போகிற பஸ் வந்து நிறையா இருக்குது. 76, 56, 72 அந்த மாதிரி போகிற பஸ்ஸில் ஏறினா சௌராஷ்டிரா காலனின்னு இறங்குனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கேருந்து இறங்கினா ரேஷன் கடை வீதி ஒரு வாக்கன் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்க ஆலயம். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கோயில் என்ன டைம் திறந்துருக்குமாண்ணா? காலையில் 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் சாயந்தரம் 6 மணி to ஒரு 8 வந்தவங்களை பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இருக்குது. ஏதோ கல்யாண நாளுன்னு சொல்லி இங்கே வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பொங்கல் வச்சு 4 பேருக்கு விநியோகம் வாங்கலாம். சிவசக்தி விநாயகர், சரிண்ணா, மூலப்பொருள் கடவுள் இருக்காரு, அழகம் முருகர் இருக்காரு. இது என்னென்ன பிரதானமாக வந்தவங்க இவங்க தான். முத ஆதி காலத்தில் வந்து இவங்கள தான் வச்சு வழிபாடு பண்ணோம். இவங்களுடைய உத்தரவுன்படியில் தான் அவங்களுக்கு கல்ச்சர் அளித்தோம். இந்த சிவன் பேர் என்னன்னா சிவலிங்கேஸ்வரர். நம்ம ஆலயத்தில் பிரவேசத்துக்கு வந்து அபிஷேக அலங்காரம் வந்து சுவாமி படையிருக்கோம். மாதத்துக்கு இது நடக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு வருஷம் காலம் பூர்த்தி ஆனோன்னா திருவிழா முடிஞ்சோடனே வருஷாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் அம்பாளுக்கு வந்து கல்ச்சல் அடித்தோம். இங்கே ஒரு குட்டி அம்பாள் இருக்கு. இந்த குட்டி அம்பாள் வந்து அந்த அம்பாளுடைய வந்த பஞ்சலோக சிலையோடைய அடிஸ்தலமாக இந்த அம்பாளை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுடைய சக்தி கிடைச்சக்கப்புறம் தான் நமக்கு ஒரு இரவில் ஒரு அம்பாளுடைய உருவம் காமிச்சிட்டு போனாங்க. அதனால் உன்னை குட்டி கொண்டு இருக்கியம்மா அப்படின்னு கேட்க வந்து இவன் வர்றேன்னு உத்தரவு கொடுத்தனால இவங்களை செல்ல அடிக்கும் போது தான் இருக்க முடியும் செல்ல அடிச்சுட்டு இந்த பிரதான அம்பாளை மேலே வச்சுருக்கோம். அப்புறம் துர்க்கை காலத்தை நிர்வகித்து கொண்டிருக்க துர்க்கை அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஆலயத்தில். அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி, குரு பார்வை கோடி நன்மை, அதனால் அந்தவங்களும் வந்து நமக்கு ஆலயத்தில் சில அருள்பாத்தி இருக்காங்க. வளர்பிறை தெய்வரை 2 பஞ்சமிக்கு வளர்பிறை பஞ்சமிக்கு தேய்பிறை பஞ்சமிக்கு 2 ஒரு மாதத்தில் 15 நாள் இருக்க 15 நாள் இருக்க வரும். இந்த கோயில் என்னென்ன சிறப்பு? எல்லாம் சிறப்புனா நம்ம சில பேர் வந்து அம்பாள்கிட்ட வந்து ஒரு பஞ்சமிக்கு வேண்டிட்டு போவாங்க. இந்த இது நடந்துச்சுன்னா எனக்கு வந்து இது செஞ்சு இந்த வரம் கேட்குறேமா அடுத்த பஞ்சமிக்குள்ள இது கொடுமா அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு போவாங்க. அது அடுத்த பஞ்சமிக்கு கோரிக்கை நிறைவேற்றுச்சுன்னா அவங்க ஏதாவது நினைச்சதை அப்படி எதுவும் வாங்கி வந்து நிறைவேறிச்சுன்னா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அம்பாள் வந்து மேலே கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பாத்தியம் இல்லாமல் இருந்து நம்ம ஆலயத்தில் அம்பாள்கிட்ட வேணுனதுனால அம்பாள் இப்போ வந்து கருவுட்டி குழந்தை கிடச்சதுனால அம்பாளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செட்டுலாம். இது வந்து நல்ல சவுண்டாக வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கினதோ? இல்லை. அதனால இந்த ஆலயத்துக்கு எப்போவுமே வெளிச்சமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி அணையா விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த அணையா விளக்கு இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை என்றைக்கு பிரகாசமாக இருக்கணும்னு. அப்புறம் இன்னொரு விஷயங்கள் வந்து வீட்டில் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை அந்த மாதிரி தீராமல் கொஞ்சம் பிரச்சனை போட்டு வாய்தா அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இது நல்லபடியாக தீர்த்தமாயிடுச்சுன்னா அம்பாளுடைய முகம் ஆலயத்தில் என்னைக்கு இருக்கிறன்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீன் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கை மங்களகரமாக மாறட்டுன்றக்காக மஞ்சளில் வாங்கி தரேன்னு அவங்களா நம்மகிட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அது வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிறது வந்துச்சோ? பின்னாடி உள்ளது வந்து நம்ம நாக்கடை ஜுவல்லரி, சுஷாராணி ஜுவல்லர்ஸ் மதுரையில் ஆதிநாத்து பக்கத்தில் இருக்குது. அந்த கடைக்காரவங்க வந்து திருமணத்துக்கு வந்து மயனுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வரம் அமையலைன்னாங்க. அம்பாளை வேண்டிட்டு நினைங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னேன். அது மாதிரி அந்த பூ வச்சதுக்கப்புறம் உடனே அம்பாளுக்கு ஒரு திரை வாங்கி தரீங்கன்னு அவங்க ஒரு வாராய்க்கு மட்டும் தான் நடந்திருக்கா? இருக்க முடிய அளவுக்கும் நிறைய நடந்திருக்கு. நிறைய இது பண்ணி விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. சூடத்தட்டு, மணி, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. நிறைய விளக்குகள் வந்திருக்கு அவளுக்கு. இந்த மணி வந்து யார் வாங்கி கொடுத்தா? இந்த மணி வந்து இந்த நம்ம வளையங்குளம் ஏரியாவில் உள்ளவங்க வந்து நேற்றுக்கடன் காசு செஞ்சது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு முத இருக்க முடியும் வந்து மணி. இந்த மணி எப்படி வந்ததுன்னா மதுரையிலேருந்து ஒரு அண்ணா வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க.
அது அவங்களுக்கு பழையபடி சுகர் ஓவராக இருக்குது, இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அம்பாளுடைய திணறு அணிஞ்சு ஒரு 21 நாள் சரி பண்ணுங்க, சரியாயிடுச்சு. அவங்க பழையபடி எதிர்த்துட்டாங்க. இந்த மணி ஆலயத்துக்கு பஞ்சமி பௌர்ணமின்னா என்ன செய்யலாம் கோயிலுக்கு? பஞ்சமி பௌர்ணமிக்குன்னா அம்பாளுக்கு வந்து பால் தயிர் போன்றதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அவங்க மனசில் ஏதாச்சும் நடந்துக்கிச்சு அப்படின்னாங்கன்னா புடவை எடுத்து சாப்பிடுவாங்க, தட்டை நிரப்பி கொடுப்பாங்க. இங்கே படையில் என்னென்ன போடுறீங்க? படையில் வந்து சக்கரை பொங்கல் இங்கே ஸ்பெஷலு, வெண்பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுப்போம். இந்த கோயில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷ காலம் பூர்த்தி ஆயிடுச்சு. திருவிழா தான் அம்பாளுக்கு வந்து வைக்கிறோம். எப்போ திருவிழா? தை மாதம் அவளுக்கு திருவிழா. இருக்கமுடிக்கு ஆடிக்கும் தைக்கும் சிறப்பு உண்டு. அதனால இருக்கமுடி பிரதானம் அந்த ஆலயத்தில் சிறப்பு அருள்வாக்கு இருக்கிறதுனால தை மாதம் திருவிழா. இந்த அம்பாள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த அம்பாள் வந்து 2 வருஷங்கள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பஞ்சலோகேஷில் இருந்தாங்க. ஓ சரி சரிம்மா. இங்கே இருக்கங்குடி வாராகி எப்படிமா இருக்கு? வாராகி நல்லபடியாக சக்தி வாராகிமா நல்ல சக்தி நம்மளா. அதே மாதிரி இந்த மாதிரியுமா அதுவும் நல்ல சக்தி நம்மளா. கேட்ட வார்த்தை கொடுக்கலாம், எல்லா மக்களும் நம்பி வர்றாங்க. சரி, இந்த கோயில் பூசாரி இல்லாத ஜாதகம் பார்ப்பீங்களோ? அது பார்த்து சொல்லுவோம், ஜாதகம் பார்ப்போம். சரிம்மா. உங்கள் பேருமா? என் பேர் மடப்புறத்தா. மடப்புறத்தா. அந்த பத்ரகாளி பேர் என்னம்மா? மடப்புறத்தா. சரிம்மா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 87 28 28 54 41. சரிம்மா. வேறம்மா? கேட்ட வார்த்தை கொடுப்போம். ஆத்தா சொல்கிற வார்த்தை கேட்ட வார்த்தை கொடுப்பீங்க. எல்லாம் அந்த வாக்கு பழிக்குது. தேடி வர்றாங்க நம்பிக்கையோட. ஆத்தா சரி, நன்றிம்மா.